ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி விமர்சனம். ஆனந்தராஜன் மதராச மாஃபியா கம்பெனி படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லலாம். இது மதராச மாஃபியா கம்பெனி அப்படின்னு சொன்னதோட இது மதராச காமெடி கம்பெனி அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு படத்தில் நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் இருந்தது. இந்த படத்தினுடைய கதாநாயகனான பூங்காவனம் சென்னையவே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஆடி படைச்சிட்டு இருக்காரு. அவரை திடீர்னு போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இவரை போட்டு தள்ளுனது யாரு? ஒரு பக்கம் அவருக்குள்ளே இருந்து அவரை முடிக்கணும்னு நினைக்கிற அவரோட கேங்கா, இல்லை இவருக்கு எகென்ஸ்டா ஒரு கேங் இருக்கும் அந்த கேங்கா, இல்லை போலீஸா? இந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட ரிவீல் பண்ணாமல் கடைசியை கொண்டு போய் அதை ரிவீல் பண்ணி சொல்லப்பட்ட விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. நடிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு பக்கம் தீபா வெங்கட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சசிலேயா. தீபா வெங்கட் சசிலேயா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சக்காலித்து சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ஃப்ளிக்டை ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்தராஜ் அவர்கள் அந்த பழைய ஆனந்தராஜ் வில்லன் ஆனந்தராஜை நம்ம பார்க்கணும்னா இந்த படத்தில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே இட்டுக்கட்டி நடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் முனிஷ்காந்தோடைய காமெடி அது அந்த அளவுக்கு பெருசா நல்லா இல்லை அப்படின்னாலுமே இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுவும் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய பின்னணி இசை ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. விஷுவலா படத்துல பெருசா என்கேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னாலுமே அவருடைய மியூசிக் ரொம்ப நல்ல நம்மளை என்கேஜாக கொண்டு போனது அப்படின்னே நாம் சொல்லலாம். மற்றபடி கேமரா ஒர்க்கு, மேக்கிங்கு, ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலுமே இந்த மதராச மாஃபியா கம்பெனி ஒரு நல்ல காமெடி கம்பெனியாகவும் அதே மாதிரி சோசியல் மெசேஜை ஓரளவுக்கு சொல்லக்கூடிய படமாகவும் இருந்தது அப்படிங்கிறதான் உண்மை. பார்க்குறதுக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு.